ஜோதிட ஞானத்தை கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னோட ப்ரீவியஸாக போட்ட ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னென்னா, இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின் தான் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதில் கேள்விகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னென்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ஹேவ் அ கியூரியஸ் கொஷின். கேன் யூ ஷேட் சம் லைட் ஆன் த பர்பஸ் ஆஃப் பித்ரு பூஜா? How many times a year does it need to be done and what's the purpose of it? So, purpose, Pitru Puja oda purpose, and also how many times a year does it need to be done? எத்தனை வாட்டி செய்யணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒருத்தவங்க இறந்து போயிடோன்னு நம்ம 16 செய்வோம். 16 நாள் நம்ம துக்கத்திலே இருந்து இந்த 16 நாள் முடியணும். ஓகே. ஸோ 16 நாள் அந்த ஆத்மா நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 16 முடிஞ்ச பிறகு அவங்க அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் பித்ருலோகா. ஓகே. ஸோ அப்படி போகும்போது நம்ம நம்ம வைக்கிற பிண்டமும் நம்ம வைக்கிற நீரும் வைப்பாங்கள்ல, இது அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு அந்த டெஸ்டினேஷனை போய் அடையிறதுக்கு. ஸோ நீர் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, அவங்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்கு. அண்ட் பிண்டம் எதுக்கு வைப்பாங்கன்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட பாடி விச் இஸ் கரெக்டான ஒரு பாடி, அந்த லோகத்துக்கு போய் அவங்க ஜேர்னியை தொடர்றதுக்கான பாடியை உருவாக்குறதுக்கு பிண்டம் வைப்பாங்க. ஓகேயா. ஸோ இப்போ ஜோதிடப்படி இப்போ நம்ம எப்போல்லாம் நம்ம பிண்டம் வைப்போம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். இப்போ ஒரு கேள்வி இருக்கும், ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஏன் எவ்ரிடே பண்ணக்கூடாது? ஏன்னா இப்போது நம்ம எவ்ரிடே சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி அவங்களும் பசிக்காதா? ஸோ எவ்ரிடே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலி ஜோதிட பற்றி இது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு 2 விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ உத்தராயண காலம் சூரியன் மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் போகிற வரைக்கும் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. தட்சிணாயன காலம்ன்றது கடகத்திலேருந்து தனுசுக்கு வர வரைக்கும் தட்சிணாயன காலம்ன்றவாங்க. ஸோ எப்போதுமே அதில் ஒரு இது இருக்குது. என்னென்னா உத்தராயண காலம் நல்ல விஷயங்கள் பண்ணுறது, தட்சிணாயன காலம் நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருட்டாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ டிசம்பர் கிட்டலாம் நம்மளுக்கு குளிர்காலம் அதிகமாகும். அந்த மாதிரி டைம்லாம் தட்சிணாயன காலம். இப்போ வெயில் நோக்கி போகும் பார்த்தீங்களா? வெயில் நோக்கி போகும்போது அது உத்தராயண காலம். ஸோ இவர் சூரியன் மேஷத்தில் போய் உச்சமாவார். அது உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒளி நம்மளுக்கு வெயில் ஏர்த்தை நோக்கி சூரியனோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைம் சூடு அதிகமாக இருக்கும். இது ஆக்சுவலி என்னென்னா, அந்த ஆர்பிட்டில் சுற்றுதில்ல. ஸோ அந்த ஆர்பிட் நம்மளுக்கு தெரியும், ஆர்பிட் ஒரே சைஸில் இருக்காது. ஆர்பிட்டோட சைஸ் கொஞ்சம் ஓவலாக இருக்கும்போது, ஸோ அப்போ அந்த அந்த ஏர்த் சுற்றி வரும்போது, இந்த சைட் வரும்போது அது சூரியன் கிட்ட வரும். ஸோ சூரியன் கிட்ட வரும்போது நம்ம ஏர்த் சூடாகிற டைம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு அதிகமாக வெயில் இருக்கும். முக்கியமாக ஏப்ரல் டைம்லாம் வெயில் கொளுத்தோம்ல. ஸோ அதெல்லாம் உத்தராயண காலம். ஸோ அந்த ஏர்த் அப்படி சுற்றி வரனால நம்ம அந்த வெயிலை அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது சோலுக்கு இது எப்படின்னா, சோலுக்கு அந்த உத்தராயண காலம் விச் இஸ் மகரத்துலேருந்து மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் அவங்களுக்கு பகல், கடகத்திலேருந்து தனுசு வரைக்கும் அவங்களுக்கு இரவு. ஸோ ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆனால் அவங்களுக்கு அது ஒரு நாள். ஸோ எவ்ரி டே அவங்களுக்கு சாப்பாடும் நீரும் நம்ம வைக்கிற மாதிரி. அதுக்காக தான் நம்ம பிண்டும் தீர்த்தமும் வைப்போம் அவங்களுக்கு வருஷம். ஸோ இது எங்கே போட்டிருக்கு அப்படின்னா, நம்மளோட கருட புராணத்தில் இருக்குது. நம்ம கருட புராணத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்வாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் காரணம் நம்ம ஏன் பித்ரு பூஜை செய்கிறோம் அப்படின்றது. வருஷம் செய்வாங்க, நிறைய பேர் செய்வாங்க இது ஆக்சுவலி. ஸோ இதுதான் காரணம். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் போய் நல்லபடியாக அவங்களோட ஜேர்னியை தொடர்றதுக்கு தான் செய்கிறோம். அதுதான் பர்பஸ். ரெண்டாவது ஏன் எப்போ செய்கிறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம செய்வோம். ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினா, ஜோதிடப்படி
உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம் வரும். ஸோ அவங்களுக்கு உத்தராயணம் பகல், தட்சிணாயனம் இரவு. ஸோ அவங்களுக்கு ஒரு பகல் இரவு முடிஞ்சு ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம அந்த தர்ப்பணத்தை வைக்கிறோம். இதுதான் வந்து அதோட பர்பஸ் அண்ட் டைமிங். அண்ட் இன்னொரு கேள்வி இருக்கும், அது நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன கேள்வினா, இது வந்து நம்ம அவங்க யமலோகத்துக்கு போய் அடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அனுபவிக்கணுன்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலோகத்துக்கு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதெல்லாம் அங்கே இருக்கும்போது ஓகே. பட் அவங்க ரீபர்த் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வைக்கிற தர்ப்பணங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற தாட் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். இது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய பேர் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்போம், திடீர்னு வந்து எங்கேருந்தும் நம்மளுக்கு ஒரு உதவி வரும். கரெக்டாக? எங்கேருந்தும் நம்மளுக்கு ஒரு உதவி வரும். நம்மளுக்கே தெரியாது, சில டைம் நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்போம், பம்ப்செட் ஆயிரும். திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் உங்களுக்கு தள்ளிட்டு போகிறேன், அங்கே பெட்ரோனாஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம காற்று அடிச்சிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்களே, நம்ம நம்ம கூட பிறந்தவங்க போன ஜென்மத்திலையோ அதுக்கு போன ஜென்மத்திலையோ இவங்க செய்கிற தர்ப்பணங்கள் வந்து நம்மளோட கரண்ட் பேர்த்தில் அது ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிறப்பை எடுத்துட்டா கூட இது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவியாக தான் இருக்குது அவங்க பண்ணுற தர்ப்பணங்கள். ஸோ அதனால தான் இன்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம என்றைக்குமே செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய சொல்லுவாங்க. இதுதான் காரணம். ஸோ அது மூலிமா நம்மளுக்கும் புண்ணியம் வருது, அது மூலிமா அவங்களுக்கும் உதவியாகுது. ஸோ இதுதான் அதோட பர்பஸ், டைமிங் அண்ட் ஆல் தட்லாம். ஸோ உங்களோட கொஷின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.